வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 8வது ராசி. மர்மமான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். மறைமுகமான விஷயத்தை கண்டுபிடிச்சி சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி தான். அப்புறம் ஒருத்தங்க காவல்துறையில் பணிபுரிகிறாங்க, காவல்துறையில் வேலை பார்க்குறாங்க, இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கும். மருத்துவராக இருக்கிறது, அதாவது உடம்பை கிழித்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறதும் செவ்வாய் தான். செவ்வாய் நல்ல சுபகிரகங்களோட பலமாக இருந்தது அப்படின்னா அவர் நல்ல ஒரு மருத்துவராக இருப்பார். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னா அது செவ்வாயை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த செவ்வாய் நல்லா இருந்ததுனா தான் நல்ல கணவர் வருவார். நல்ல சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலமாக இருந்தது அப்படின்னா கணவர் மூலிமா நல்ல சுகபோக வாழ்க்கையை, நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. செவ்வாய் ஏதாவது பாவகிரகங்களுடைய கூடி பகை பெற்றோ இல்லை நீச்சம் பெற்றோ வலுவிழந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் கணவர் சரியாக வரமாட்டார். பெரிய ஹோட்டலில் சமையல்காரராக இருக்கிறார் அப்படின்னாலுமே செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் தான் அந்த இடத்துல அவங்க இருக்க முடியும். கல்யாண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக சமைக்கிறாங்க அப்படின்னாலுமே செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் தான் அவரால் அதை செய்ய முடியும். ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியை ஏதாவது பாவகிரகம் பார்க்குதா இல்லை சுபகிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்குறார். சுபகிரக ராஜ யோகாதிபதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான், அவர் ஜென்ம ராசியை பார்க்கறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். சுபகிரகம் பாவகிரகம் ரெண்டுமே பார்க்கறதுனால ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். சனி பார்வை பார்க்கறதுனால உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிறது, போட்டி பொறாமைகள் இருக்கிறது, உடம்பு ஒரு சோம்பேறித்தனமாக மந்தமாக இருக்கிற காரணம் சனி பகவானுடைய பார்வை தான். பெட்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது, ஏதோ ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். வெறும் சனி மட்டும் பார்த்ததுன்னா ரொம்ப மோசமான ஒரு பலனை கொடுக்கும். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பரவாயில்ல, பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உங்கள் ராசிக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன். தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். சந்திரன் தான் ஒரு கற்பனை கிரகம். சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகுது அப்படின்னாலே சந்திரன் நல்லா பலம் பெறுவார். அப்போ உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது. முடிவு எடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அவர் தனாதிபதி பஞ்சமாதிபதிங்கிறதுனால அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து அந்த பலனை விருச்சிக ராசிக்கு கொடுப்பார். அப்படிங்கும்போது தன வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். தன வரவுகளில் எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது. சிறப்பான ஒரு தன வரவுகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அவரே 5ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு திருமண அமைப்புகள் கூடி வர்றது, ஆள் மனசு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது, அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமான ஒரு பலனை கொடுக்கும். குழந்தை பிறப்பில் ஏதாவது தடங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே ரெடியாகி குழந்தை பிறப்பு ஏற்படுறது, அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறதும் 5ஆம் அதிபதி தான். அவர் ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, அது பெற்றோர் மூலிமா திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மையும் 5ஆம் அதிபதி கொடுக்கறது தான். அப்போ அதன் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமே முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், பங்காளிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒரு அற்புதமான பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். பேச்சின் மூலிமா பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும்.
பிப்ரவரி மாதத்தில் வந்து எந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி புதன் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற புத பகவான், மகர ராசியில் இருக்கிற புத பகவான் கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி கும்பராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 28ஆம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். புதன் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து 2 டைம் வந்து பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து எதிர்மறையான பலனை வந்து கொடுக்கறது. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போனீங்கன்னா அங்கே ஒன்று நடக்கிறது. செவ்வாய் அப்படின்னாலே வந்து அது ஒரு ஆக்ரோஷமான கிரகம், ஒரு ரத்த கிரகம், விபத்து கிரகம். அது போய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. ஜென்ம ராசி வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய அளவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வராது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போய்க்கிறது நல்லது. வந்து கோவம், முன் கோவத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே வந்து முன்கோபம் ஏற்படுறது, ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, இந்த மாதிரி பலனை வந்து கொடுக்கும். எதுலேயுமே கொஞ்சம் ஒரு நிதானத்தை கடைபிடிச்சி நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதாவது குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. லாபாதிபதி வந்து 3ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவர் பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆனாலுமே உங்கள் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லாபாதிபதி வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து புதனும் சூரியனும் வந்து இணைஞ்சே சஞ்சாரம் செய்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது, நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும். இப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில்ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அது குருவுடைய பார்வையில் இருக்கிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போனாலுமே தன்னுடைய 7ஆம் பார்வையை வந்து தன்னுடைய வீட்டை வந்து பார்ப்பார், 10ஆம் வீட்டை வந்து பார்ப்பார். அப்படிங்கும்போது ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். காதல் பண்ணிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து அது கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. நல்ல ஒரு மனைவி மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது, அதிர்ஷ்டங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கொடுக்கும். பெண்கள் மூலிமாவோ மனைவி மூலிமாவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு நடக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பு, 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம். அப்போ இந்த 2 விஷயமே வந்து 2 சுபகிரகங்களும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது புத்திர பாக்கியத்தில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாக்கியம் ஏற்படுறது. நீண்ட நாளாக வந்து திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது எல்லாமே கைகூடி இந்த திருமண அமைப்பு வந்து கூடி வர்றது, மனைவி மூலிமா வந்து ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கிறது, மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும். வழிபாடுன்னு பார்க்கும்போது முருகன் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி வந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவும் வந்து பரிவர்த்தனையாக இருக்கிறது, சூரிய பகவான் வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு போகிறது, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.